Care for Education. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ஒரு எம்சிக்யூ பேப்பர் செய்ய போகிறோம். முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் தரவு அல்லாதது. அப்போ எங்களுக்கு தெரியும் தரவு அல்லாததுண்டா ஒரு குறித்த முறை வழியாக்கம் நடைபெறாம இருக்கிறது தான் தரவு. அப்ப குறித்த முறை வழியாக்கம் நடந்துச்சுன்னா அது தகவலாக மாறும். சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா தரவு அல்லாததுன்னு கேட்டிருக்கு. கமலின் உயரம் 180 சென்டிமீட்டர். அப்ப இங்க எந்த முறை வழியாக்கமும் நடைபெறவில்லை. இன்றைய வெப்பநிலை 34 பாகை சி. ராதாவின் கணித பாட புள்ளி 78. அப்ப இதுல இவ்வளவும் தரவுகளா நாங்கள் கருதுவோம். ஏனென்றா ஒரு குறித்த முறை வழியாக்கம் நடைபெறாத. நாலாவது பாருங்க, கணித பாட சராசரி புள்ளி. சராசரியான எங்களுக்கு தெரியும் எல்லா புள்ளிகளையும் கூட்டி அதன் எண்ணிக்கையால பிரிக்க வாரதுதான் சராசரி. அப்ப இங்க ஒரு குறித்த முறை வழியாக்கம் நடைபெற்றிருக்கு. அப்ப கணித பாட சராசரி புள்ளி 67.52 என்றதுதான் இங்க எங்களுக்கு தரவு இல்லை. இது தகவல். மற்றது எங்களுக்கு தெரிய வேணும், ஒரு தகவல் காலம் போக போக அது தரவாக மாறும். அதாவது ஒரு தகவலுக்கு நாங்கள் எடுக்கிற, அதாவது இந்த முறைவழியாக்கம் செய்து எங்களுக்கு பெறப்படுற நேரத்துல தான் அந்த தகவலின் பெறுமதி உயர்வாக இருக்கும். அது பிறகு இந்த காலம் செல்ல 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 அந்த தகவலின் பெறுமதி குறைஞ்சு அது தரவாகவே மாறிடும். அப்ப நீங்கள் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, பின்வருவனவற்றுள் முறை வழிப்படுத்தப்படாதது. இப்ப முறை வழிப்படுத்தப்படாதது என்றா என்ன? அது தரவாகத்தான் இருக்க முடியும். முறை வழிப்படுத்தப்பட்டதுதான் என்ன? தகவல். கவியின் வயது 15. அப்ப இது முறை வழி படுத்தப்படாதது தானே. இது ஒரு தரவு. ஒரு ஆளுடைய வயது 15. இப்ப இது எங்களுக்கு பிடியாக வரலாம். நாங்கள் மிச்சத்தையும் பார்ப்போம். ராதா பெற்ற அதி உயர் புள்ளி இங்க மேக்சிமம். அப்ப எங்களுக்கு மேக்சிமம் காண்றதுக்கு எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு தான் நாங்கள் மேக்சிமம் காணலாம். அப்ப இது எங்களுக்கு தகவல் தான், ஒரு குறித்த முறை வழியாக்கத்துக்கு உட்பட்டு இருக்கு. மாணவர் பெற்ற அதி கூடிய புள்ளி 65. இதுவும் முறை வழியாக்கப்பட்டிருக்கு. கணித பாட சராசரி, இங்க சராசரி என்னொன்னே இங்க எங்களுக்கு முறை வழியாக்கப்பட்டிருக்கான்னு தெரியுது. அப்ப எங்களுக்கு என்ன விட? முதலாவது விட, கவியின் வயது 15 என்றதுதான் முறை வழிப்படுத்தப்படாதது. அதாவது தரவை தான் இங்க மறைமுகமா கேட்டிருக்கின. மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். தரவுகளை வழங்கல் ஏ என்றதை பாருங்க. ஏபிசி என்பவற்றின் சரியான ஒழுங்குமுறை. ஏ என்றது பாப்போம் தரவுகளை வழங்கல். அப்ப தரவுகளை வழங்கல் என்றது இல்ல, வழங்குறதுன்றது மட்டும் இல்லாம நாங்கள் உள்ளீடாக என்ன செய்வோம் என்றால் தகவல் அறிவுறுத்தல்களையும் வழங்குவோம். சரிதானே? அப்ப தரவுகள் மட்டுமில்ல, அறிவுறுத்தல்களும் உள்ளீட்டுக்குள்ள வரக்கூடியது. அப்ப தரவுகளை வழங்கல் என்றாலே எங்களுக்கு தெரிய வேணும் அது உள்ளீடு. பி பாருங்க, தரவுகளை தயார் செய்தலும் தேக்கி வைத்தலும். அப்ப தயார் செய்தலண்டா என்ன? எங்களுக்கு முறை வழியாக்கம். பி முறை வழியாக்கம். சி தேவையான தகவல்களை வழங்கல் என்ற வெளியீடு செய்தல். அப்ப வெளியீடு, உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. இதுதான் கணினியின் அடிப்படை தொழிற்பாடலை நாங்கள் 6ஆம் ஆண்டிலேயே படிச்சுனாங்க, 6ஆம் தரத்திலேயே படிச்சுட்டேன். 167 எனும் எண் எந்த எண் முறைமையை சார்ந்தது? அப்ப இங்க எங்களுக்கு அடி தரவில்லை. அப்ப அடி தராட்டிக்கு நாங்கள் எங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கிற முறை என்றா, நீங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு இப்ப எதை அடியா கொண்டிருக்கோ அந்த எண்ணையும் விட குறைந்த பெருமானங்களை தான் எடுக்கும். அதாவது 2 அடியா கொண்டா 1 0, 8 அடியா கொண்டா 0 தொடக்கம் 7 வரையான 8 எண்கள். 0 தொடக்கம் 7 வரை நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 8 எண்கள் இருக்கு. இப்ப 0 தொடக்கம் 7 வரையான 8 எண்கள். அடி 8 அடியா கொண்டா, அடி 10 அடியா கொண்டா 0 தொடக்கம் 9 வரையான 10 எண்களை கொண்டிருக்கும். அப்ப இதுல எது எண்முறையை சாராதது கேட்டிருக்கின. அப்ப
1 6 7 என்ற பாத்தீங்கன்னா 17 அடி 10 விட குறைந்த எண்கள் தானே. அப்ப இது வந்து அடி 10க்கு வரும். இரும எண் வராது. ஏனென்றா 6 7 வந்துட்டு இருக்கபடியே இரும எண்ணா எங்களுக்கு தெரியும் 1 0 தான். எண்ம எண்ணா என்ன எண்ம எண்ணும் வரும். ஏனென்றா 7 வந்திருக்கு 8 வரையில. அப்ப 8 விட குறைஞ்ச எண்கள் தானே. அப்ப எண்ம எண்ணும் வரும். 16 எண் நிச்சயமாக வரும். என்ன 16 விட குறைந்த எண்கள் தான். அடுத்தது 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னா 4568 எனும் இலக்கத்தின் BCD பெருமானத்தினை எழுதுக. அப்ப BCD பெருமானம் உங்களுக்கு தெரியும் 4 பிட்கள் தான் நீங்க குறிக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா அப்ப 4 நாளா பிரிச்சிருக்கு. எங்களுக்கு வந்து இப்ப இவ்வளத்தையுமே என்ன செய்யணும், இரும எண் முறையில எழுத வேணும். அப்ப 4 எப்படி நாங்கள் எழுதுவோம், 0 1 0 0. சரியா? அப்படித்தான் நாங்க 4 எழுதுவோம். அடுத்தது 5 எப்படி எழுதுவோம். அதை வந்து நீங்க இரும எண்ணுக்கு மாற்றி பார்க்க வேணும். 5 1 0 1, 6 1 1 0, 8 1 0 0 0 அடி 2. 2க்கு மாத்திட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த விடை கிடைக்கும், இந்த 3வது விடை கிடைக்கும். இதுதான் BCD பெருமானத்தின் எழுதுற முறை. பின்வருவனவற்றுள் முதன்மை நினைவகம் எது? முதன்மை நினைவகம் துணை நினைவகம். இப்ப முதன்மை நினைவகத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரெம்மும் ரொம்மும் இருக்குது. முதன்மை நினைவகம் வந்து ரெண்டு வகையா இருக்குது, ரெம் ரொம். ரெம்ன்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரெம்ன்றது என்ன, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அப்ப அவ தற்போக்கு பெருவழி நினைவகம் என்று நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம். தற்போக்கு பெருவழி நினைவகம். இது வந்து அழிதகு நினைவகம். சரியா? இப்ப கம்ப்யூட்டர் நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணிருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணினா அது மட்டும் சேமித்த தரவுகளை என்ன செய்யுது, அழிச்சுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம். ரொம் வந்து என்னத்துக்கு, அதுவும் முதன்மை நினைவகம் தான். ஆனா அது வந்து அழிதகா நினைவகம் தான். ஏன்னா அது வந்து அழியாது. ஏண்டா கம்ப்யூட்டர் ஆரம்பத்தில் நீங்க சுவிட்ச் ஆன் பண்றது அந்த பூட் பண்ணி கொண்டிருக்குமே உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த சுவிட்ச் ஆன் பண்ணலேருந்து கம்ப்யூட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி அந்த செக் பண்ணது கண்ட்ரோல்ஸ் எல்லாம் முழுக்க வந்து எழுதப்பட்டிருக்கிறது வந்து ரொம் இல்ல. ரொம்ண்டா ரீட் ஒன்லி மெமரி, வாசிப்பு மட்டும் நினைவகம். அப்ப ரெம்மும் ரொம்மும் தான் முதன்மை நினைவகத்துக்கு வரும். அப்ப இங்க பின்வரும் முதன்மை நினைவகம் எதன்னா இங்க ஒன்று மட்டும்தான் காணப்படுகின்றது, ரெம். அடுத்தது வந்து முதன்மை நினைவகம் துணை நினைவகத்துக்கு வந்து இதுகள் உதாரணத்துக்கு வரும். மற்றது என்ன ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், சில கேள்விகள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். முதன்மை நினைவகங்கள் யாவும் அழிதகு நினைவகங்கள் அண்டா பிள்ளை. ஏனென்றா ரொம் வந்து அழியாது, அதை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கணும். இது சில நேரம் கேட்கிற கேள்வி. அடுத்தது பார்ப்போம், மின் அரசாங்கம் தொடர்பு படுத்த வேண்டும். நாங்கள் கவர்மெண்ட் டு சிட்டிசன், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு பிசினஸ், கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி என்று வரும். அப்ப எங்களுக்கு வந்து ஏக்கு வந்து 3வது வரும். அடுத்தது வந்து பி, கல்வி. இப்ப எஜுகேஷன் சம்பந்தமான எங்களுக்கு சைட் LMS, இ-டாக்ஸ் எல்லாம். அதை விட வந்து வடமாகாணத்துல np.gov.lk எல்லாம் இருக்குது, வடமாகாணத்தின் வெப்சைட்டுகள் எல்லாம். அப்ப நீங்கள் அதுல பார்த்து கொள்ளலாம். அப்ப கல்விக்கு வந்து 4வது வரும். அப்ப பிக்கு வந்து 4வது. அடுத்தது பாத்தீங்கன்னா சுகாதாரம். சுகாதாரத்து துறையில நாங்கள் வந்து என்ன கணக்கு கேட், MRI ஸ்கேனர், இப்ப ECG, EEG அதுகளை எல்லாம் பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து விவசாயத்துல ட்ரிப் இரிகேஷன். அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஆர்டர்ல வருமெண்டா 3வது விட வந்து எங்களுக்கு ஆர்டரை தருது. அடுத்தது 8வது பிளேஸ் பாஸ்கல், சார்ல்ஸ் பாபேஜ், ஜோசப் ஜேக்கார்ட், ஹவார்ட் ஐக். அப்ப இதுல வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா பிளேஸ் பாஸ்கல் என்னத்தை கண்டுபிடிச்ச வேண்டாம், அடிங் மிஷின். அப்ப ஏக்கு வந்து 2வது வரும், அடிங் மிஷின்.
சார்ஸ் பபேஜ் என்னத்தை கண்டுபிடிச்சவர் அனலைட்டிக்கல் இன்ஜின். அப்ப பிக்கு வந்து மூன்றாவது விட வரும். இப்ப சி வந்து ஜோசப் ஜெக்வார்ட் வந்து நெசவு பொறி, ஹவார்ட் ஐக்கின் வந்து ஆட்டோமேட்டிக் சீக்வென்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர். அப்ப எங்களுக்கு வந்து முதலாவது விடை தான் விடையாக வரும். 9வது கேள்வியை பாருங்க. இங்க தலைமுறை கணினிகளோட தலைமுறையை தந்திருக்கு. அடுத்தது வந்து இங்க பயன்படுத்திய இலத்திரனியல் கூறு. முதலாம் தலைமுறை கணினி என்னத்தை நாங்கள் பயன்படுத்தினாங்க? வெற்றிட குழாய். 2ஆம் தலைமுறை கணினி டிரான்சிஸ்டர். 3ஆம் தலைமுறை கணினி ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் ஐசி என்று சொல்லுவோம். 4ஆம் தலைமுறை கணினி மிக பேரளவு ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். அப்ப முதலாம் தலைமுறை கணினி என்ன? வெற்றிட குழாய். அப்ப ஏக்கு வந்து 3வது வர வேணும். பி 2ஆம் தலைமுறை கணினி வந்து டிரான்சிஸ்டர். அப்ப பிக்கு வந்து 1 வர வேணும். அப்ப எங்களுக்கு விடையாக வந்து 2வது கிடைக்கப்பெறுது. கணினியின் சிறப்பியல்பு அல்லாதது. 10வது வினா. கணினியின் சிறப்பியல்பு அல்லாததுன்னா நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க? வேகம் வந்து சிறப்பியல்பு. கம்ப்யூட்டர் வந்து ஸ்பீடா செய்யும். செம்மை அக்யூரசி அப்ப அக்யூரேட்டா செய்யும். அடுத்தது வந்து நுண்ணறிவு வந்து கம்ப்யூட்டருக்கு இல்லை. அப்ப கணினியின் சிறப்பியல்பு அல்லாதது வந்து நுண்ணறிவு தான். பல்வேறு திறமைகள் கணினிக்கு காணப்படுது. 11வது வினா. கணினிகளை அவற்றின் பருமனின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தும் போது சரியான ஒழுங்கில் அமைவது. அவற்றின் பருமனின் அடிப்படையில நாங்கள் என்ன செய்யணும்? இறங்கு வரிசை. இறங்கு வரிசை என்றா மிக கூடின கணினிகள்ல இருந்துதான் மிக குறைந்த கணினிக்கு வர வேணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா மீ கணினி, பெருமுக கணினி, சிறு கணினி, நுண்கணினி, அதுதான் எங்களுக்கு ஒழுங்குமுறையாக வரும். அப்ப 2வது விடை எங்களுக்கு சரி. சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர். 12வது வினா. உள்ளீடு வெளியீடு சேமிப்பு சாதனங்களை சரியாக கொண்டிருப்பது. அப்ப உள்ளீட்டு வெளியீட்டு சேமிப்பு சாதனங்கள் என்றா உள்ளீட்டு சாதனங்களை பார்ப்போம். வன்வட்டு வந்து உள்ளீட்டு சாதனம் இல்லை, அது வந்து சேமிப்பு சாதனம் இல்லாட்டி தேக்க சாதனம் என்று சொல்லுவோம். கணினி அப்ப இது எங்களுக்கு பிள்ளையாண்டு தெரியும். நுணுக்கு பண்ணி வந்து என்ன? எங்களோட சவுண்டை வந்து அதை மைக் என்று சொல்லுவோம், மைக்ரோஃபோன். அப்ப இதை வந்து என்ன செய்யும்னா எங்களோட மைக் வந்து நாங்கள் கதைக்கிறது வந்து கணினிக்கு இன்புட்டா வழங்கும். அப்ப இது வந்து ஒரு உள்ளீட்டு சாதனம். அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டைக்குறி வாசிப்பான். பட்டைக்குறி வாசிப்பான் ஒரு உள்ளீட்டு சாதனம். அப்ப இது வெளியீட்டு சாதனத்துக்கு அது வந்தது பிள்ளை. 3வது பாப்போம். உள்ளீட்டு சாதனம் சுட்டி, அது சரி. வெளியீட்டு சாதனம் பல்லூடக எறி, அதாவது மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். சேமிப்பு சாதனத்துக்கு எம்ஐசிஆ இருக்கு, அது பிள்ளை. அப்ப 3வது வராது. அப்ப 4வது பாப்போம். உள்ளீட்டு சாதனத்துக்கு விசைப்பலகை, வெளியீட்டு சாதனத்துக்கு அச்சுப்பொறி சரி, சேமிப்பு சாதனத்துக்கு இருவட்டு. அப்ப அதுதான் சரி. அப்ப 4வது விடை எங்களுக்கு விடையாக அமையும். 13வது கேள்வியை கவனிங்க. துணை சேமிப்பு சாதனங்கள் சரியாக வகைப்படுத்தப்பட்டிருப்பது. துணை சேமிப்பு சாதனங்கள் எங்களுக்கு தெரியும். முதன்மை தேக்க சாதனங்கள், துணை தேக்க சாதனங்கள் என்று படிச்சினாங்க. அப்ப துணை சேமிப்பு சாதனங்கள், துணை தேக்க சாதனங்களை கேட்டிருக்கீங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் துணை தேக்க சாதனங்களை காந்த ஊடகம், ஒளியியல் ஊடகம், திண்மநிலை ஊடகம் என்று 3 வகையா வகைப்படுத்துறாங்க. காந்த ஊடகம், ஒளியியல் ஊடகம், திண்மநிலை ஊடகம். காந்த ஊடகங்களுக்கு என்ன வரும்? வன்வட்டு, காந்த நாடா. அதாவது வன்வட்டுல வந்து இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் 2 வகை இருக்குது. அப்ப காந்த நாடா இது வந்து காந்த ஊடகத்துக்குள்ள வரும். அப்ப இதுல பார்க்க போனீங்கன்னா 2 நாடாவது விடியாக வரக்கூடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒளியியல் ஊடகம். ஒளியியல் ஊடகத்துக்கு என்ன? இருவட்டு,
சிடி, டிவிடி, ப்ளூரே டிஸ்க். சரிதானே? இது வட்டு இலக்க முறை பல்திரவாற்றல் வட்டு, அடுத்தது ப்ளூரே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க இருவட்டு தான் எங்களுக்கு விடையாக வரும். இதுல இப்ப 4வது தான் எங்களுக்கு விடை. நாங்க திண்மநிலை ஊடகத்துக்கும் பார்ப்போம். நினைவக அட்டை அதாவது மெமரி கார்டு வந்து திண்மநிலை ஊடகம் தான். அந்த நெகிழ்வட்டுன்றது என்ன? அது காந்த ஊடகம். இப்ப 4வது வந்து விடையாக வரும். காந்த ஊடகம் வன்வட்டு, ஒளியியல் ஊடகம் இருவட்டு, திண்மநிலை ஊடகம் நினைவக அட்டை. 14வது வினா, தரவு ஊடுகடத்தப்படும் முறைகளை சரியாக காட்டுவது. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒற்றை வழி. ஒற்றை வழி என்றா என்ன? ஒரு பக்கம் மட்டும்தான் தரவு ஊடுகடத்தப்படும். அரை இருவழி போக்கண்டா என்ன? இரண்டு பக்கமும் ஊடுகடத்தப்படும். ஆனா ஒரு நேரத்துல அட் த சேம் டைம் ஒரு நேரத்துல வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் அது ஊடுகடத்தப்படும். முழு இருவழி போக்கு ஒரு நேரத்துல ரெண்டு பக்கமும் கடத்தப்படலாம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு கைத்தொலைபேசி உதாரணமாக அமைவது வந்து முழு இருவழி போக்கு தான் கைத்தொலைபேசி உதாரணமாக அமையும். அப்ப அதுக்கு முதலாவது ஆன்சரே பிழை. 2வது பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி வந்து ஒற்றை வழி போக்கு சரி. தொலைக்காட்சி, வானொலி இதுகள் எல்லாம் ஒற்றை வழி போக்கு. அரை இருவழி போக்குக்கு walkie talkie எங்களுக்கு சரியானது. முழு இருவழி போக்கு ஃபேக்ஸ். அப்ப அதுவும் எங்களுக்கு சரியானது. அப்ப 2வது எங்களுக்கு விடையாக வரும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா முழு இருவழி போக்குக்கு எல்லாம் தொலைக்காட்சி அது எங்களுக்கு பிழை என்று தெரியும். இங்க முழு இருவழி போக்குக்கு வானொலி அது வந்து ஒற்றை வழி போக்கு வரும். எங்களுக்கு பிழை என்று தெரியும். 2வது தான் எங்களுக்கு விடையாக வரும். RGB பெறுமதிகள் 255, 182, 193 உடைய இளஞ்சிகப்பு வர்ணத்துக்குரிய பதினரும குறியீடு யாது? அப்ப இதுல பாத்தீங்கன்னா #FFB6C1 தான் இதுக்குரிய விடை. அடுத்தது பாருங்க. என்ற 123.20 எனும் இலக்கத்தின் MSD LSD பெருமானம் என்பவை முறையே. இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட், லீஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட். அப்ப இதுல நீங்கள் சிலதுகளுக்கு வந்து உங்களுக்கு தட்டக்கூடிய அதாவது விடைகளை வந்து இதை வராது ஈஸியா தரலாம். அதாவது சைவர் வந்து விடையா வராது. இல்ல சைவர் விடையா வராதுன்னு இதுல பாத்தீங்கன்னா இங்கே முன்னுக்கும் சைபர் இருக்குது, பின்னுக்கும் சைபர் இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த சைபருக்கு பெருமதி இல்லை. இங்க முன்னுக்கும் பின்னுக்கும் வந்தா அப்ப என்ன செய்வோம் நாங்கள் இதுல சைபர் வந்து விடையாக வராது. அப்ப இந்த ரெண்டு விடையும் வராது. இதுல பாத்தீங்கன்னா MSD எது? மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட் வந்து 1, லீஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட் வந்து 2. அப்ப 1ம் 2 தான் எங்களுக்கு விடை. இதுல பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்தையும் 3லயும் சைபர் வருது. அப்ப டக்குனு நீங்க கீறி போட்டு செலவுடைய மாதிரி இருக்கு. 110.10 எனும் துவித இலக்கத்தின் MS அதாவது மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட், லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் என்பன முறையே எவை? அப்ப இதுல பாத்தீங்கன்னா எது மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட்? இதுல வந்து 1 தான் மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட். லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் எது? 1. இப்ப 4வது எங்களுக்கு விடையாக வரும். 653 எனும் தசம எண்ணின் இரும பதினரும பெறுமதிகள் முறையே. இல்ல பாத்தீங்கன்னா இரும பெறுமதி, எண்ம பெறுமதி, பதினரும பெறுமதி எல்லாம் தந்திருக்கிறேன். அப்ப முதலாவது எங்களுக்கு தெரியணும் எது சரி. 653 எனும் தசம எண்களின் அப்ப முதலாவது வந்து இரும பெறுமதியை நாங்கள் காண வேணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 600 ஓகே. அப்ப இதுல பார்ப்போம்
653 653. இது என்ன செய்ய போறோம்? நாங்கள் பிரிக்க போறோம். எத்தனையால பிரிக்க போறோம்? 2ஆல பிரிக்க போறோம். இல்லாட்டிக்கு நாங்கள் எங்களுக்கு சுகமானது நாங்கள் செய்ய வழிகிட்டோம்னா 8ஆல வேணுமெண்டா பிரிச்சு பார்க்கலாம். சரியா? 8ஆல பிரிச்சு பார்ப்போம். 8 8 64. இப்ப மிச்சம் 8 64 மிச்சம் 1 13 இருக்கு. 1 8. அப்ப 8 மிச்சம் 5 இருக்கு. அப்ப இறுதியா உங்களுக்கு 5 தான் வரணும். அடுத்ததை பார்ப்போம். இதை பிரிப்போம். 10 80 மிச்சம் 1. அடுத்தது பார்ப்போம். 1 8 மிச்சம் 2. அப்ப 1 2 1 5 என்ற விட தான் இதுக்கு விடையாக வரணும். இப்ப நாங்கள் டக்குன்னு ஈஸியா இப்ப நாங்கள் 2ஆல பிரிக்க போனா இதை நாங்கள் பிரிச்சு கொண்டே இருக்கலாம். அப்ப அதை ஈஸியா எதால பிரிக்கலாம் என்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இலகுவாக நாங்கள் என்ன செய்யலாம்? விடைய எடுக்கலாம். அப்ப முதலாவது எங்களுக்கு விடையாக வரும். இப்ப உங்களுக்கு 2 விடை இருந்தா தான் மிச்ச பரிமாணங்களையும் பார்க்க வேண்டிய தேவைகள் ஏற்படும். அடுத்தது பார்ப்போம். 19வது தேக்க சாதனங்களை அவற்றின் கொள்ளளவின் அடிப்படையில் ஏறுவரிசையாக காட்டுவது. அப்ப தேக்க சாதனங்கள் அவற்றின் கொள்ளளவின் அடிப்படையில் ஏறுவரிசையாக காட்டுவதுன்னா எங்களுக்கு தெரியும். கொள்ளளவின் அடிப்படையில ஏறுவரிசைன்னா எங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்பீடும் குறைவா இருக்கும். நாங்கள் கொஞ்சத்தை எல்லாத்தையும் எங்களால ஞாபகம் வச்சுக்கல. அதுக்கு சிலதுகளை நாங்கள் ரிலேட் பண்ணி படிக்க வேணும். நாங்கள் கொள்ளளவின் அடிப்படையில் இப்ப நாங்கள் எங்களுக்கு தெரியும் இந்த பதுக்கு நினைவகங்கள், நினைவக இந்த பதிவேட்டு நினைவகம், அதாவது ரெஜிஸ்டர் மெமரி, கேஷ் மெமரி எல்லாத்தையும் நாங்கள் இந்த ஸ்பீடுக்காகத்தான் பயன்படுத்துறாங்க. அப்ப அது குறைவான கொள்ளளவுடையதான் இருக்கு. அப்ப ஏறுவரிசையில் காட்டுவதென்றா அதுதான் முன்னுக்கு வர வேண்டும். ஏறுவரிசையில காட்டுவதென்றா அப்ப அதுதான் என்ன செய்ய வேணும்? முன்னுக்கு வர வேண்டும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஓகே, அப்ப எதுபடியா வரும்? பதிவேட்டு நினைவகம், அதாவது ரிஜிஸ்டர் மெமரிக்கு தான் மிக குறைவு கொள்ளளவு. அதுக்கு பிறகு கேஷ் மெமரி, அதுக்கு நினைவகம், இருவட்டு, மண்வட்டு, மண்வட்டுக்கு தான் கூடின கொள்ளளவு. அப்ப 3வது விடை எங்களுக்கு சரி. சரியா? அடுத்தது 20வது கேள்வி. தேக்க சாதனங்களை அவற்றின் தரவு பெறுவழி கதியின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் காட்டுவது. அப்ப தரவு பெறுவழி கதி என்ன? ஸ்பீடை தான் நீங்க சொல்லி இருக்கிறேன். கம்ப்யூட்டர் ஸ்பீடின் அடிப்படையில, அதாவது ஸ்பீடின் சரியா? தேக்க சாதனங்கள் ஸ்பீடின் அடிப்படையில நாங்கள் இங்க வகைப்படுத்த தரவு பெறுவழி கதி என்றதும் அதைத்தான் குறிக்குது. இறங்கு வரிசையில் காட்டுவதுன்னா முதலாவது என்ன வர வேணும்? எது கூடினதோ, ஸ்பீட் கூடினதோ அதுதான் வர வேணும். எங்களுக்கு தெரியும் பதிவேட்டு நினைவகத்துக்கு தான் கொள்ளளவு குறைவு, ஆனா ஸ்பீட் எதுக்கு கூட? பதிவேட்டு நினைவகத்துக்கு தான் கூட. அதுக்கு பிறகு பதுக்கு நினைவகம், கேஷ் மெமரி, சரியா? அதுக்கு பிறகு சிமிட்டு நினைவகம், பிளாஷ் மெமரி. அடுத்தது பாத்தீங்கன்னா வன்பட்டு, ஹார்ட் டிஸ்க்கு தான் அதை விட குறைவு. அப்ப எங்களுக்கு முதலாவது விடைதான் சரியாக வரும். நிச்சயம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிள்ளையாகத்தான் காட்டப்பட்டிருக்குது. அப்ப இதுல இறங்கு வரிசையில காட்டப்படுவதுண்டா மிக கூடினதுல இருந்துதான் குறைஞ்சதுக்கு வர வேணும். அதை பொறுத்து மட்டும் முதலாவது விடைதான் சரியாக இருக்கு. 21வது கேள்வி. ஐசிடி எனும் எழுத்துக்களில் ASCII பெறுமதிகள் முறையே 73, 67, 84 என தரப்படும் இடத்து ஐசிடி என்பதற்குரிய குறிமுறையை இரும எண்ணில் எழுதினார். அப்ப ஃபர்ஸ்டா பாப்போம். நாங்கள் ஒன்றுக்கானது பார்த்தோம்னா சரி 84. அப்ப 84 நாங்கள் இரும எண் குறிமுறையில எழுதி பார்த்தோம்டா. சரியா? ஓகே. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்டா
84 இரும குறிமுறையில எழுதி பார்க்க போறோம். இல்லாட்டிக்கு நாங்கள் இதன் பெருமானத்தையும் பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதன் பெருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதுல இது 0 மடக்கு இது அப்படி நாங்கள் செய்தும் பார்க்கலாம். இல்லாட்டிக்கு இதன் பெருமானத்தை பார்த்து கொண்டு போனீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது 2 0 இது 2 1 2 2 2 2 எவ்வளவு 2 2. அப்ப நான் இதுல குறிக்கிறேன் 2 2 4 சக. சரியா? 2 3 அடுக்கு 8 16 32 64 64. அப்ப இதுல எவ்வளவு வரும் 68 தான் இதுக்கு வரும். அப்ப இது வருமோ இல்ல. அப்ப இது பிழை. அப்ப இது என்ன பிழை. அடுத்தது பாருங்க இவ்வளவும் சரி. இதுக்கு இடையில ஒரு பெருமானம் 8 ஆகுது. இப்ப இது 2 2 2 3 எவ்வளவு 8 2 4 16. அப்ப இதோட 16 கூட்டணும். அப்ப இதோட 16 கூட்டினோம்னா 84 விடையாக வரும். அப்ப இதுதான் என்னத்தின் பெருமானம் 84. அப்ப 84 இங்க 2 இடத்துல வருது. அப்ப நாங்கள் அடுத்த வருமதியை பார்ப்போம். எது 67 வருதுன்னு பார்ப்போம். சரியா? இப்ப 64 மூண்டும் எத்தனை 64 மூண்டும் 65. அப்ப இது பிழை. அப்ப இதுதான் எங்களுக்கு வரும். இதை பார்த்தீங்கன்னா இது 67 தான் வரும். இது 73 தான் வரும். அப்ப இப்படியும் நீங்கள் செய்யலாம். அப்ப எங்களுக்கு இதுல என்ன விடை கிடைக்கும் 2வது விடைதான் சரி. அப்ப இதை நீங்கள் குயிக்கா செய்து பார்த்துட்டு போடுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ASCII BCD EBCDIC யூனிகோட் எனும் குறிமுறைகளில் பயன்படுத்தப்படும் பிட்டுகளின் எண்ணிக்கை முறை. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ASCIIல ASCIIல எத்தனை பிட்டுகள் பயன்படுத்தப்படும் 7 பிட்டுகள் பயன்படுத்தப்படும். ASCIIல 7 பிட்டுகள் பயன்படுத்தப்படும். BCDல 4 பிட்டுகள், EBCDICல 8 பிட்டுகளும், யூனிகோட்ல 16 பிட்டுகளும் பயன்படுத்தப்படுது. அப்ப 4வது விடைதான் எங்களுக்கு சரி. பின்வருவனவற்றில் 23வது கேள்வி, பின்வருவனவற்றில் அடிப்படை தர்க்க வாயில்களாக அமைபவை. அப்ப அடிப்படை தர்க்க வாயில்களாக அமைபவை எவை என்று கேட்டா எங்களுக்கு தெரியும் 3 அடிப்படை தர்க்க வாயில்கள் and or not. மற்ற தர்க்க வாயில்கள் இவற்றிலிருந்து உருவாகினதுதான் ஏனைய தர்க்க வாயில்களை நாங்கள் இவற்றில இந்த 3 அடிப்படை தர்க்க வாயில்கள்ல இருந்து உருவாக்கலாம். and or not தான் அடிப்படை தர்க்க வாயில்கள். அப்ப 2வது விடை சரியாக அமையும். X உள்ளீடுகளை கொண்ட தர்க்க சுற்று ஒன்றிற்கு எத்தனை சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு உள்ளீடுகளை வழங்கலாம். அப்ப அதை நாங்கள் 2 அடுக்குகள்ல தான் நாங்கள் எழுதுவோம். இப்ப ஒரு உள்ளீடு தான் இருக்குண்டா ஒரு உள்ளீடு ஒரு X உள்ளீடுகளை கொண்ட ஒரு உள்ளீடு இருக்குதுண்டா நாங்கள் 2 ஓராம் அடுக்கு 2 ஓராம் அடுக்கு வளவு 2 உள்ளீடுகளை வழங்கலாம். உதாரணமா நொட்கேட்டுக்கு நாங்கள் 2 உள்ளீடுகள் அதாவது ஒரு உள்ளீடு தான் இருக்கும். அப்ப 2 உள்ளீடுகளை வழங்கலாம் 0 1. இப்ப 2 உள்ளீடு இருந்தா 2 2ஆம் அடுக்கு 4. சரியா? அப்ப 3 உள்ளீடுகள் இருந்தா 2 3ஆம் அடுக்கு 8. அப்ப 2 எக்ஸாம் அடுக்கு உள்ளீடுகளை வழங்கலாம். பின்வரும் தர்க்க சுற்றிக்கான வரிவிளைவு ABCயின் சார்பில் தருக. அப்ப நாங்கள் இங்க பார்ப்போம் எப்படி நாங்கள் இதுல பெருமண்டு. அப்ப நான் இதை கொஞ்சம் பெருசாக்குறேன் உங்களுக்கு செய்யறதுக்கு இலகுவாகிறதுக்காக. சரியா? ஓகே. முதலாவது பார்க்க இங்க A என்றது இருக்குது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல A தான் இருக்கு. A நேரடியா இங்க வருது. அடுத்தது பார்ப்போம். இதுல A பார் இதுலயும் இதுவும் இது என்ன பார் C பார்.
அப்ப இதுல வந்து a bar dot c bar இந்த முழுவதின் பார் a bar dot c bar இந்த முழுவதின் பார் ஏனென்றா இங்க நன் கேட் இருக்குது அப்ப a bar dot c bar முழுவதின் பார் a அடுத்தது பாருங்க இது வந்து c இது வந்து b இது வந்து என்னவா வரும் a dot b dot c ஆ வரும் உங்களுக்கு சரியா அப்ப இதுல வந்து a இருக்குது இதுல வந்து a bar dot c bar முழுவதின் பார் வரப்போகுது இதுல வந்து என்னண்டா b பார் வரப்போகுது இத வந்து என்ன செய்யறோம் பெருக்கிறோம் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா a bar இத வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதுல என்ன வரப்போகுதுண்டா a bar dot c bar முழுவதின் பார் வரப்போகுது ஓகே அப்ப இது வந்து முதலாவது ABC இந்த பார்ன்றது சரி அப்ப இது முதலாவது விட இல்ல இரண்டாவது விட நாலாவது விட தான் வரும் அடுத்தத பாப்போம் அப்ப இதன் மூலம் என்ன வரவிளைவு வருதுன்றதா நீங்க உங்களுக்கு விடையாக வரும் சரியா இங்க A வருது B பார் வருது அப்ப A B பார் A பார் டாட் C பார் இந்த முழுவதின் பார் அப்ப முதலாவது ஆன்சர் தான் உங்களுக்கு விடையாக வருது நீங்கள் ஈஸியா இதுக்கு போடலாம் இது வந்து விளங்கப்படுத்தி செய்யறது நேரம் நீங்களா குயிக்கா செய்தீங்கன்னா உங்களுக்கு இதையும் விட ஒரு குறைந்த நேரம் தான் எடுக்கும் சரி நாங்கள் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமாக நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்